ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கூல். இந்த மாதிரி செக்டர் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்மளுக்கு யூபிஎஸ்சியில் பியூக்கியில் நீங்கள் கொஷின்ஸ் வந்து பார்க்க முடியும். ஈவன் 2025 கொஷினில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்ட் அப்படிங்கிற கொஷின் நீங்கள் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த வருஷத்தில் மிடில் ஈஸ்ட் வார்னால் நமக்கு வந்து இந்த எல்பிஜி, பிஎன்ஜி, இந்த சிபிஜி இந்த மாதிரி டிஃப்ரென்சஸை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பற்றி நம்மளுக்கு நியூஸில் வந்து வருது. பைப்டு நெட் கேஸ் லைனை பற்றி நம்மளுக்கு வந்து வருது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது ஆயில் நேச்சுரல் கேஸ்க்கான எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷனை வந்து இந்த மினிஸ்ட்ரி தான் பார்த்துக்குது. ரிஃபைனிங், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை இவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன் எக்ஸ்ப்ளோரேஷன், ரிஃபைனிங், டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி மார்க்கெட்டிங், இது எல்லாத்தையுமே இந்த மினிஸ்ட்ரி தான் பார்த்துக்கிறாங்க. ஈவன் இம்போர்ட் ஆஃப் அந்த நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ரிஃபைன் பண்ணதை இந்தியா வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதையும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்படி தான் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு அப்படிங்கிற கொஷின் 2025 அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா, ரிஃபைன் பண்ணுவாங்களா, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களா? ஸோ இப்படி ஒரு கொஷின் வந்து 2025 கேட்டிருக்கிறாங்க. தென் இந்த மினிஸ்ட்ரிக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிள் எனர்ஜி டிரான்சிஷன், எனர்ஜி செக்யூரிட்டி, எனர்ஜி எஃபிஷியன்சி, நேஷனல் எனர்ஜி செக்யூரிட்டி, இதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடிய மேண்டேட் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மினிஸ்ட்ரியில் கீழே கொண்டு வந்த ஒரு பெரிய ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி உஜ்வல யோஜனா. 10 crore பெனிஃபிஷரிஸ் வந்து இந்த ஸ்கீமில் எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா 300 rupees சப்சிடி அப்படிங்கிறது பெர் சிலிண்டருக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 71% ஆஃப் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா அதுக்கான பெனிஃபிஷரிஸ் வந்து பயோமெட்ரிக்லி அத்தன்டிகேட்டட், டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். 12 crore இன்ஸ்பெக்ஷன்ஸ், ஒரு சேஃப்டி கேம்பெயின், அவேர்னஸ் கேம்பெயின் அப்படிங்கிறதும் நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டலாக 90,000 ரீட்டைல் அவுட்லெட்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ஃபார் டோர் டு டோர் எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. 2 lakh பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். ஸ்வச் பாரத் மிஷனில் இவங்களோட வாலண்டரி இனிஷியேட்டிவ்ஸில் நிறைய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸ் பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்னாகார் இனிஷியேட்டிவ்ல நான் ஹைவேஸில் இருக்கக்கூடிய ரீட்டைல் அவுட்லெட்ஸில் அவங்க வந்து ட்ரக்கில் இருக்கக்கூடிய ட்ரக் டிரைவர்ஸ்க்கான ஒரு அம்யூனிட்டிஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து எனர்ஜி இவி ஸ்டேஷன்ஸை வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து அவங்க செட் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துருக்குறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு வந்து ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இவி மொபிலிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக அதில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம ரீட்டைல் அவுட்லெட்ஸில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பிளானிங் டு செட்டப் அடிஷ்னல் 18,500 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அவங்க ரிசோர்ஸ்லேருந்து பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து அவங்களா பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யூ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல ஒரு 4,000 எனர்ஜி ஸ்டேஷன்ஸை வந்து செட் பண்ண போகிறாங்க. ஆல்டர்னேட் ஃபியூயல்ஸ்க்கான எனர்ஜி ஸ்டேஷன்ஸையும் கொண்டு வர போகிறாங்க. சிஎன்ஜி, எல்என்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இது பயோஃபியூயல்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் பெட்ரோல் டீசல் அந்த அவுட்லெட்ஸ் தவிர இதையும் பிளான் பண்ணுறாங்க பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி கீழே பிஎஸ்யூஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2014 பைப்லைன் கேஸ் கனெக்ஷன் இந்தியாவில் வந்து ஜஸ்ட் ஒரு 15,000 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்து இருந்திருக்குது. ஸோ இப்போ வந்து 25,000 கிலோமீட்டர் நம்ம ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்துக்கிறோம். டேரிஃப்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டேரிஃப் ரேட் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்துக்கிறோம். சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 307 ஜாகிரபிக்கல் ஏரியாஸில் வந்துருச்சு. 1 crore மேலே பிஎன்ஜி கேஸ் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க கிரைசிஸில் தான் இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ் கனெக்ஷன்ஸை வந்து லைசன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கான அந்த ஃபீஸை ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணி நிறைய அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த எல்பிஜிக்கான அந்த கிரைசிஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த பிஎன்ஜி இன்ஸ்டாலேஷன்ஸை கவர்மெண்ட் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8,400 சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம்.
மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து சத்தாத் இனிஷியேட்டிவில் நம்ம கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸை வந்து நம்ம கமிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் 1 இயரில் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி பண்ண சில வாலண்டரி இனிஷியேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட், ஸோ யூனிஃபார்ம் டாரிஃப் ரெஜிம் அப்படிங்கிறது கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்டன்ஸை பார்க்காம ஒன் நேஷன் ஒன் கிரிட் ஒன் டாரிஃப் அப்படிங்கிறது 2023 நம்ம இந்த பைப்டு கேஸ் லைன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம். கேஸ்க்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இதில் பார்க்குற மாதிரி 307 ஜாரஃபே லொக்கேஷன்ஸில் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துடுச்சு. டொமஸ்டிக்கில் வந்து 1.5 கோடிக்கு மேலே பிஎன்ஜி கனெக்ஷன்ஸ் போயிருக்குது. சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் டோட்டலாக 8400 ஸ்டேஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ இப்போ எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம், ஸோ அதில் வந்து நம்ம 20% வந்து எத்தனால் பிளெண்டிங் அச்சீவ் பண்ணணும் 2025 அப்படிங்கிறது நம்ம டார்கெட் வச்சுருந்தோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே. இப்போ நம்ம 19%க்கு மேலே நம்ம அதை அச்சீவ் பண்ணியாச்சு. இதனால் நமக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் 1.55 lakh crore வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். கார்பன் எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்டையும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிஎம் ஜீவன் யோஜனான்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஸ்கீமில் செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியல் பிளான்ட்டை வந்து பானிபட்டில் ஒன்றையும் நுமாலிகார்லையும் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அதர் பயோமாஸ் ரிசோர்ஸஸ் அப்பார்ட் ஃப்ரம் சுகர் மொலாசஸில் இல்லாமல் அதர் அந்த மெய்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்து நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பானிபட்லையும் நுமாலிகார்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறோம். ஸோ இது கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்து அதே மாதிரி ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் ஏரோப்ளைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதுலேயும் நம்ம பிளெண்டிங் அப்படிங்கிறது ஒரு 5% டார்கெட் வச்சுருக்கிறோம். அந்த இனிஷியேட்டிவ் பண்ணது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அவங்க சில அந்த பண்ண இனிஷியேட்டிவ்னால சில அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் ஃபியூலுக்கான இது வந்து ஈவன் ஃபார் ஏவியேஷனுக்கு நம்ம வந்து திங்க் பண்ணுறோம். அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளரேஷன், ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன், அதே மாதிரி ஆயில் ஆக்ஷனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆயில் ஃபீல்டு ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025. அதில் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்சிங் பாலிசி. ஸோ நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆக்ஷன் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ட்ரில்லிங், ட்ரோன் சர்வே, இந்த சீஸ்மிக் சர்வே இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி ஸோ அதுக்கான சில இது வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சிக்காக பண்ணுறோம். ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை வந்து நம்ம டொமஸ்டிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஈவன் வித் சவுதி அராம்கோ கம்பெனியோட இந்தியாவோட வெஸ்டர்ன் கோஸ்ட்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை இந்தியா வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நியூஸில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறோம் ஒபேக் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்களோட எஸ்பிஆருக்கான அந்த கெப்பாசிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்னால் என்னென்னு பார்த்துங்க. தென் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி மாதிரியே கோல் செக்டார் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் செப்பரேட்டாகவே மினிஸ்ட்ரி நம்ம வச்சுருக்கிறோம். இது ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு வந்து ஜியாகிரஃபியில் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். கோலோட மைனிங், கோலோட அந்த நிறைய இருக்கக்கூடிய அந்த பை ப்ராடக்ட்ஸ், கோலோட ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸு, அதில் இருக்கக்கூடிய இன்னோவேஷனுக்கான சில மிஷன், பாலிசி ரிஃபார்ம்ஸ், இந்த மாதிரிலாம் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடெல்லாம் கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ பாருங்கள், ஈவன் கோல் கான்ட்ரிபியூட்டிங் மோர் தென் 55% ஆஃப் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ கமர்ஷியல் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து கோல் வந்து நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் அண்ட் சிமெண்ட்டை வந்து கோல் வந்து சப்போர்ட் பண்ணுது ஃபார் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியா நீட் 1.5 பில்லியன் டன்னுக்கு கோல் டிமாண்ட் வந்து 2030 தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கோலோட நீட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ கண்ட்ரி வந்து அச்சீவ்டு ஹையஸ்ட் எவர் கோல் ப்ரொடக்ஷன் இந்த இயர் 2024 அண்ட் 2025. ஸோ 1000 மில்லியன் டன் கெப்பாசிட்டிக்கு வந்து டொமஸ்டிக்கில் இந்தியா வந்து கோலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம 2021, 22லலாம் வந்து பீக் டிமாண்ட் இருக்கிறப்ப இந்தியா வந்து சம்டைம்ஸ் 1 or 2 months வந்து கோலை இம்போர்ட் பண்ணுற சுச்சுவேஷன் போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கிறோம். தென் தேர் இஸ் இனிஷியேட்டிவ் நோன் ஆஸ் கோல் சேது இனிஷியேட்டிவ் ஃபார் நான் ரெகுலேட்டிங் செக்டார் ஃபார் எனி இண்டஸ்ட்ரியல் யூஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு கோலை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ப்ராசஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலில். தட் இஸ் கோல் சேது இனிஷியேட்டிவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பாலிசி ரிஃபார்ம் கோல் இந்தியா லிமிடெட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் வந்து டிரான்ஸ்பரன்சியாக வந்து மாற்றணும், கோல் லிங்கேஜஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்தி பாலிசி வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறோம். இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து அந்த 2025ல் ஒரு செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதிலலாம் வந்து
பிட்ஹெட் பவர் பிளான்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஷியல் லிங்கேஜ்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோல் மைனிங் நியர்பையில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான சப்ளையை வந்து என்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு பாலிசி ரிஃபார்மாக வந்து பார்க்கப்படுது கோல் மினிஸ்ட்ரியில். ஸோ அடுத்து கோல் எக்ஸ்சேஞ்சஸ், ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம், டிரான்ஸ்பரன்சி, ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக்கான ஒரு கவர்னன்ஸு. இதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்டை அமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரிஜினல் ஆக்ட் வந்து 1957. அதுக்கப்புறம் 2023 நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணோம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக. இப்போ 2025 நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் மினரல் எக்ஸ்சேஞ்சுக்கான டெஃபினேஷனை நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவரை கொடுத்துருக்குறோம். மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு, ட்ரேடிங்க்கு, அதோட ப்ரோசஸ் ஃபார்ம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவர் வந்து கொடுத்துருக்குறோம். அப்போ ஸோ லைக் மினரல் எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரியே கோல் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அண்டர் MMDR ஆக்ட். அடுத்து ஸோ CCOன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன். அவங்களோட ப்ரியர் அப்ரூவல் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்னா சில மைனிங் எக்ஸ்ப்ளரேஷன்லாம் வந்து பண்ண முடியுங்கிறதுக்காக சில ரூல்ஸை வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறாங்க ஃபார் ஃபாஸ்டர் ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் கோல் மைன்ஸ். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் மைன் க்ளோசர் சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து நம்ம சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறோம். அதையும் யார் தான் பார்த்துக்கிறாங்கன்னா கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஃபார்மும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஸோ கிளாம்ப்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இந்தியா லிமிடெட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கோல் லேண்ட் அக்வைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் நம்ம கொண்டு வந்துருக்குறாங்க. அது எதுக்கு அப்படின்னா கோல் பியரிங் ஏரியாஸில் லேண்ட் அக்வைசேஷன் டிரான்ஸ்பரண்டாக நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறக்காக. ஓகே, ஸோ அப்போ என்டையர் ப்ராசஸையும் டிஜிட்டலைஸ் பண்ணி லேண்ட் அக்வைசேஷன், சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், ப்ராசஸிங், ட்ராக் பண்ணுறது, காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, ரியல் டைம் மானிட்டரிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2010 கோல் கேட் ஸ்கேம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. 10 lakh crore அளவுக்கு வந்து அந்த ஸ்கேம் வந்து அமௌண்ட் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே இன்டர்வீன் பண்ணி நிறைய கோலோட எக்ஸ்ப்ளரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோலுக்கான அக்யூட் கிரைசிஸே இந்தியாவில் வந்து நடந்தது. நமக்கு எனர்ஜி சப்ளை கூட வந்து தேவைப்படுற அந்த கோல் கிடைக்காம வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் 2014க்கு மேலே நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அந்த இது வந்து நிறைய ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்து ஸோ இப்போ ப்ரைவேட் ஈவன் பப்ளிக் யார் பண்ணாலும் டிரான்ஸ்பரண்டான ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒரு சென்ட்ரல் ரெப்போசிட்ரி டிஜிட்டல் ஃபார்ம் ஃபார் லேண்ட் ரெக்கார்ட், அந்த கோல் பியரிங் ஏரியாவில் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ், பீப்புளுக்கு தெரியணும் யார் லேண்ட் அக்வைசேஷன் பண்ணுறா, பப்ளிக் பண்ணுறாங்களா, ப்ரைவேட் பண்ணுறாங்களா, ஸோ அது எந்த ரேட்டில் பண்ணுறாங்க, இல்லை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் ரியல் டைம் மானிட்டரிங் வந்து பண்ணுறாங்க. அடுத்து இன் கோல் மைனிங் டிஸ்ட்ரிக்ஸில் என்ன செய்கிறோன்னா இன்டிகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை செட் பண்ணுறோம். எல்லாமே வந்து ரியல் டைம் 24/7 end-to-end கோஆர்டினேஷன் ஆஃப் கோல் செக்டர். ஆப்ரேஷன்ஸ் பார்க்குது, லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குது, செக்யூரிட்டி பார்க்குது, எஃபிஷியன்சி வந்து அவுட்புட் கொண்டு வராங்க. இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்காக ஒரு ICC சென்டரே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் நேஷ்னல் கோல் கேசிஃபிகேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்குறாங்க. அதில் 100 million டன்னுக்கு நம்ம கோல் கேசிஃபிகேஷன் 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் கேசிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீமை எடுத்து நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும் அண்டர் கிரவுண்டு கோல் மைனிங்லேருந்து. ஏன்னா அந்த கோல் மைனிங் பண்ணும்போது நம்மளுக்கு பொல்யூஷன் இருக்குது, ஸோ நிறைய வந்து டஸ்ட்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி ஒரு கார்பன் எமிஷன் டார்கெட்டுக்காக ஸோ ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணி நம்ம கோல் கேசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ நிறைய பை ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து இதை எடுக்க முடியும். ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட். கோல் கேசிஃபிகேஷன், சர்ஃபேஸ் கோல் கேசிஃபிகேஷன், அண்டர் கிரவுண்டு கோல் கேசிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து எனர்ஜி சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து கேட்கலாம், மினரல்ஸ் பேஸ்ட்லாம் வந்து கேட்கலாம். ஸோ அதனால தான் பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா நீத்தி ஆயோக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா கோல் கேசிஃபிகேஷனுக்கான ஒரு ஃபீசிபிள் கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இந்தியா ஹோல்டு லார்ஜஸ்ட் கோல் ரிசர்வ்ஸ் இன் த வேர்ல்ட். 300 மீட்டர் டெப்த் அளவுக்கு நீங்கள் வந்து கோலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் இந்தியாவில் வந்து பண்ண முடியும். அப்போ அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷனுக்கான டெக்னாலஜி எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, க்ளீன் கோல் யூட்டிலைசேஷன் எப்படி பண்ணுறது, இதுக்கான கேஸ் ஸ்டடியை நீத்தி ஆயோக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியாவில் 5th லார்ஜஸ்ட் கோல் ரிசர்வ்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ நம்ம நிறைய கோல் ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ 401 பில்லியன் டன்ஸ் அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து கோல் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ அப்போ அதுக்கு தேவையான நமக்கு அந்த ப்ரொடக்ஷன், எக்ஸ்ப்ளரேஷன், அந்த டிரான்ஸ்பரன்சி ப்ராசஸ்லாம் வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டடி வந்து பண்ணிகிட்ருக்குறோம். தென் கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன். ஸ்டீல் கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி இந்த மாதிரி இருக்கலாம். கோக்கிங் கோல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இதோட டெஃபிஷியன்சினால நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இந்தியா வந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இதில் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து 140 மில்லியன் டன் டொமஸ்டிக் கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டை வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இம்போர்ட் டிபெண்ட்டை குறைக்கிறதுக்காகவும் ஸ்டீல் செக்டாருக்கான டிமாண்டை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காகவும் நம்ம கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷனில் ஒரு மிஷனே நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து மிஷன் க்ரீன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ வித் மிஷன் லைஃப்பில் நம்ம இந்தியாவோட இந்த என்விரான்மெண்டல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா, ஸோ கோல் பியரிங் ஏரியாஸ் இல்லைனா கோல் மைனிங் ஏரியாஸில் வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலே வந்து மிஷன் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 5 இயர் விஷன் வச்சு கோல் இண்டியா லிமிடெட், சிங்கரேணி கோல் லிமிடெட் இந்த பிஎஸ்யூஸில் என்ன செய்கிறாங்கன்னா, ஸோ அந்த எக்கோசிஸ்டமை போஸ்ட் மைனிங்க்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் லான்ச்டு ஒன் நியூ மிஷன் க்ரீன் அப்படிங்கிறதே வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து க்ளோஷர் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்தியாவும் சைனாவும் தான் கோல் பவர் பிளான்ட் வந்து நிறையா வந்து தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கிளைமேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்தியாவும் சைனா நீட் டு க்ளோஸ் த இயர் தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 2030 மேலாம் வந்து இந்தியாவில் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்தியாவை அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியா மாதிரி வந்து எனர்ஜி டிமாண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் வந்து நம்ம இன்னும் கோல் வந்து ஃபுல் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை. அப்போ இன்னும் நியூ தெர்மல் பவர் பிளான்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். வித் சம் க்ரீன் டெக்னாலஜிலாம் வந்து பிளான் பண்ணி எமிஷன்ஸை வந்து குறைக்கிற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுறோம். அப்படி வந்து மகாநதி பேசின் பவர் லிமிடெட் ஹோல் சப்சிடரி ஆஃப் கோல் இண்டியா லிமிடெட் கம்பெனி ஒடிசாவில் ஒரு புது தெர்மல் பவர் பிளான்ட்டை இப்போ கமிஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெய்வேலி யூபி பவர் லிமிட்டடும் அங்கே யூபியோட ஸ்டேட்டோட பவர் லிமிட்டடும் சேர்ந்து யூபியில் அவங்க வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான யூனிட் 2, யூனிட் 3 வந்து 2026 வந்து அவங்க கமிஷன் வந்து பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து புது பவர் பிளான்ட்டுக்கான இனிஷியேட்டிவாக வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து அது மட்டும் கிடையாது, கோல் இண்டியா லிமிடெட் அவங்க கிரிட்டிக்கல் மினரலுக்கான எக்ஸ்ப்ளரேஷன் ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன் கிராஃபைட் அண்ட் வெனாடியம் பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸோட சேர்ந்து அவங்க சத்தீஸ்கரில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் பிளாக் ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுத்துருக்கிறாங்க. ஆந்திராவில் ஒன்டிலு சந்திரகிரி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளரேஷன் பிளாக்கையும் ஆந்திர பிரதேஷில் வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க. ஸோ சிஏஎல் ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பிளாக்கையும் வந்து பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அதுக்கான வந்து நமக்கு ஏதாவது வந்து நம்ம எக்ஸ்ப்ளரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நம்ம அதையும் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் தான் நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கான சில அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்குது. அது யூபிஎஸ்சியில் லாஸ்ட் 5 இயர்ஸில் ரிப்பீட்டடாக இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கொஷின்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்து கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம தான் 2022 யூபிஎஸ்சியில் பியூக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷனோட என்ன ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சஸ்டைனபிள் மைனிங் ப்ராக்டிசஸ் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. டிஜிட்டல் கவர்னன்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக மைன் க்ளோஸருக்கான அப்ரூவல்ஸ் இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. டெக்னாலஜி இன்னோவேஷன் பார்த்துக்கிறாங்க. கோல் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது எங்கள் கையில் தான் வந்து இருக்குது. ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத்தையும் மைனிங் ரீஜன்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எல்லாமே இந்த கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் தான் பார்த்துக்கிறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கட்டாவில் வந்து இருக்குது. இந்த பாயிண்ட்டை கூட நம்ம 2022 பியூக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலில். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் செக்டார்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸும் வந்திருக்கு, கோல் மினிஸ்ட்ரியும் வந்திருக்குது. அடுத்து மைன்ஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் வேர்ல்டு ஜாகிரபிக்கல் ரீஜன் வச்சும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ஆக்டில் எதையெல்லாம் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதையும் கேட்குறாங்க. இந்தியா இங்கே வந்து ரிசோர்ஸஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸில் என்ன வச்சுருக்கு அதையும் வந்து கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லக்கூடிய இனிஷியேட்டிவ் யூபிஎஸ்சி பிஓக்கில் இருக்குது.
நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் 2025 ஜானில் ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். அதுவும் நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 2 மினிஸ்ட்ரியும் நீங்கள் பார்த்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸோட கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன், மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ஆக்ட், பிஎஸ்யூஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.